ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ராமனின் நின்றுரைத்தேன் ரோசம் கொள்ளாதனை ரமித்திடச் செய்யவா அருணாச்சலா. ராப்பகலில்லா வேறு வெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ராமனின் நின்றுரைத்தேன் ரோசம் கொள்ளாதனை ரமித்திடச் செய்யவா அருணாச்சலா. ராப்பகலில்லா வேறு வெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. ஸ்ரீ சத்குரு சுவாமி ஜெய். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ அயக்ரீவம் உபாஸ்மஹே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. குருதேவே ச வித்மஹே பரபிரம்மை ச தீமஹி தன்னோ அனந்தாம்பா பிரச்சோதயாத். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போகமணிரஞ்சித புண்ணியமூர்த்தேகே யோகி சசாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீனுசும் மம தேகி கராவலம்பம். பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாதி பாகவத புங்கவ ஹிருநிவாச பக்தானுரக்தானாம் பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீனுசும் மம தேகி கராவலம்பம். தூக்கும் வலுவற்றுரை தோய்ந்த கல்வியும் சற்றுவை தோய் வாக்கும் பெருக படித்து அருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செழுந்தமு செல்வமும் தொண்ட செல்லாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே. மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதாம் அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேதி. அசாத்ய சாதக சுவாமின் அசாத்யம் தவ கிம் வத. ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. வெற்றி விநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராம்.
மெய்யன்பர்களே, தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமான் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமண கிருபானந்த வாரியார் சுவாமி திருவடியிலே வணங்கி, எல்லாம் வல்ல பகவானுடைய திருவடியில் வணங்கி, ஆபித குஷாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமி திருவடியில் வணங்கி, ஸ்ரீ ஆண்டாள் சமேத வடபத்திர சாய் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, இன்றைக்கு 2 நிகழ்வுகளாக சொல்லிருக்கிறோம். முதல்ல மார்கழி மாசத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் இதே மார்கழி மாசத்தில் பிறந்த பகவானுடைய கதைக்கு நமக்கு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முடியடி காணா முடிவிடுத்தனை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சலா முடியடி காணா முடிவிடுத்தனை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. 108 சேன்சாலையும் பகவான் சொல்ல வந்த விஷயம் அகங்காரம். அகங்காரம் ஷார்ட்டா ஒரு டெலிவரி கொடுக்குறார். இந்த அகங்காரம் எப்படி இருக்கா? முடிச்சு போன்று இருக்கிறது. சில பேர் முடிச்சு போட்டா அவருக்குமே முடியாது. அதனாலதான் திருமணத்துல 3 முடிச்சு போடும். அது நிலையாக நிற்கணும் அந்த 3 முடிச்சுக்கள். அகந்தை முடிச்சு மிக சிக்கலானது. பகவான் சொல்றார், அதன் நுனியும் தெரியாது, அதன் முடிவும் தெரியாது, அதன் அடியும் தெரியாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? அன்னை போல கருணை காட்டி நீயே அதனை நிரந்தரமாய் அந்த 3 முடிச்சுகளை அவிழ்த்து, அருணாச்சலேஸ்வரா நீ எனக்கு அருள் பண்ண வேண்டும். இப்ப திருஷ்டாந்தத்துக்கு போ. இதான் ஷார்ட்டான டெய்லி. அப்ப அகந்தை முடிச்சு அப்படின்னா சிக்கலானது. அகங்காரமற்ற தன்மையே இறைவனை அடைவதற்குரிய முதல் ஸ்டெப். அதுதான் முதல்ல பகவான் சொல்றார், அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அப்ப ஆத்மாவையும் அது முழுசுமாக அதை அறுக்கணும் அப்படின்ற சாதாரண முடிச்சல கம்ப்ளீட்டா அதை எடுத்துடணும். ஆத்மாவையும் சித் உடம்பையும் ஜடம் இணைப்பதால் அச்சித் ஜட கிரந்தி என்று. கிரந்தினா சம்ஸ்கிருதத்துல முடிச்சு கிரந்தி. அப்ப உடம்பே நான் என்ற புத்திய தேகாத்ம புத்தி. முடியடி காணா முடி என்று அழகான தொடர். முடியடி காணா முடி. அப்ப அந்த 2 பேருமே எப்படி அகந்தை ஆனார்கள்? மகாவிஷ்ணுவும் அகந்தையானார், பிரம்மாவும் அகந்தையானார். முடியடி காணவே முடியும். அதைத்தான் இங்க சொல்றார், முடியடி காணா முடிவிடுத்தனை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சலா. அந்த அகங்காரத்தான் இங்க சொல்றார், முடியடி காணா முடி. அழகான ஒரு தொடர் சொல்றாரு. அப்ப அகந்தைக்கு குறிப்பிட்டு அதன் ஆதியும் அந்தமும் எனக்கு தெரியாது அருணாச்சலா. அதனுடைய ஆதியும் தெரியாது, அது அந்தம், அதனுடைய தொடக்கம் எனக்கு தெரியாது, முடிவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ளது பார்ப்பதே இதுக்கு ஒரு பதில் சொல்றார். சட உடல் நான் என்னாது சச்சித்து உதியாது உடலளவா நான் ஒன்று உதிக்கும் இடையில் இது சிச்சடற்கிறந்து பந்தம் சீவன் முப்பமை அகந்தை இச்சமுசாரம் மனம் எண்ணு. அகந்தைக்கு எவ்வளவு பேர் இருக்கு பாருங்க. சொல்றார் பகவான், சிச்சிட கிரந்தி அப்படி சிக்கிக்கிறா, அப்படி முடிச்சா போட்டு மாட்டின்னு இருக்கு. அது பந்தமாக இருக்கிறது, கட்டுண்டு இருக்கிறது. அதுவே ஜீவனாக இருக்கிறது, அதுவே அகந்தையாக இருக்கிறது. அந்த அகந்தைக்குள்ளே அதுவே மனமாக இருக்கிறது, அதுவே சூஷ்மமாக இருக்கிறது, அதுவே சூஷ்ம சரீரமாக இருக்கிறது. அதுவே சம்சாரம் என்பதெல்லாம் அகந்தையின் வேறு பேர். நான் சொல்ல, பகவான் சொல்ல. அகந்தைக்கு வேறு பெயர்கள் இவ்வளவு சொல்ற. அப்போ உபனிஷத்து என்ன சொல்றது? விசார பிந்து உபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல சொல்றார், ஹிருதயஸ்ய கிரந்தி திரயம். திரயம்னா 3.
இதய செஸ்ஸ கிரந்தி தயம். அதனால 3 முடிச்சுக்களாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அவை என்னென்ன? அவித்யா, காமம், கர்மம். அதனால்தான் அவர் சொல்றார், அந்த அவித்தை என்று சொன்னால் அஞ்ஞானம். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு. சிவபுராணத்தில் சொல்றார் இல்லையா? அதைதான் இங்க பகவான் அவித்தை என்று சொல்கிறார். அப்ப காமம், கர்மம் என்பன இவையெல்லாம் அவித்தை, அகந்தை என்பதில் அடங்கும். இது சொன்னவர் ஆதிசங்கர். இந்த மூணுமே அவித்யா, காமம், கர்மம் எல்லாம் அந்த அகந்தையாக என்பதிலே அடங்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. ஆக இந்த முடிச்சு அவிழ்ந்தால் நமக்கு கிட்டுவதை என்னதுன்னா சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்கும். முடிச்சு அவுக்கணும். முடிச்சு அவுத்தா தான் சாஸ்வதமான ஆனந்தம். இதைத்தான் நித்தியானுசாந்தம் என்று சொல்றாங்க. வைஷ்ணவத்தில் நித்தியானுசந்தம் போடுறாங்க. இதெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றது எல்லாமே அனுசந்தானத்துல வருது. அப்ப நித்தியானுசந்தம். அப்ப இது அவிச்சாச்சுன்னா எப்போதுமே நாம ஆனந்தம் பரமானந்தமாக இருக்கலாம். ஒரு எளிமையான வழி சொல்றார் பகவான். இது அவுக்கணும். ஏன் இது அவுக்க முடியாம இருக்குன்னா அகந்த அங்க போய் முடிச்சா போட்டு வச்சுட்டு போயிட்டான். யார் யாருக்கு எவ்வளவு அகந்தை ஆகுதோ முடிச்சு ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். யார் யாருக்கு எவ்வளவு முடிச்சு நமக்கு தெரியாது. அவங்க மனசை தொட்டு பார்த்துக்கணும். நம்ம எந்தெந்த விஷயத்துல எங்க அகங்காரப்படுறோம், எங்க நமக்கு அகந்தை இருக்கும். அப்ப அந்த அகந்தை முடிச்சு அதை கிளீன் பண்ணி இதயத்தில் அதை ஒடுக்க வேண்டும். அப்ப இதயம் மனசு ரெண்டுமே சுத்தமா இருக்கும். அது சொல்றார் பகவான். ஒடுக்கம் இருவகைப்படும். 3 லயமாக இருக்கும், 1 நாசமாக இருக்கும். லயம் என்று சொன்னால் ஒடுங்குதல். எந்த திருக்கோயில் ஆலயம் என்று என்ன சொல்ற, ஆன்மாக்கள் எங்க ஒடுங்குறதோ அங்க இறைவன் இருக்கிறான். நம்ம ஏன் இவ்வளவு கோயில் இவ்வளவு தமிழ்நாட்டுல 276 சிவாலயம் எது கட்டியிருக்கா? 1008 மொத்தம் சிவாலயம் சொல்றான். அதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு. இங்கதான் 1008 சிவாலயம் இருக்குது. அதுல பாடல் பட்டது 276. அப்ப ஆன்மாக்கள் எங்க ஒடுங்குகின்ற இடமோ அதுதான் ஆலயம். ஆன்மா எங்க ஒடுங்கும்? இறைவனுடைய அந்த சந்நிதி முன்னே நம்முடைய அகங்காரமற்ற தன்மையை போய் நாம நமஸ்காரம் பண்ற பாருங்க, கையை கூப்புறோம். அப்பதான் இந்த முடிச்சல். அதனால திருமூலர் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயோ வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத்தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கோ கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. அப்ப திருமூலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு, 3000 வருஷத்துல இந்த பாட்டுல நடுவுல சொல்றா, இந்த சரீரமே கோயிலாக இருக்கணும். தேகோ தேகாலயா என்று சொல்வார். சரீரத்துக்குள்ளே இந்த சுவாமி இங்க இருக்கார். அதுதான் யாராவது காலை தட்டிட்டா கூட இப்ப சாரின்னு சொல்றான். பழங்காலத்துல சிவசிவா, ராமராமா, ஏ கிருஷ்ணா, இப்பெல்லாம் சாரின்னு விட்டு போயிடுறான். அப்ப கூட நம்ம ஆட்கள் பகவநாமா சொல்லுதான் இது பண்ணான். இன்னும் நிறைய பேர் இருக்கா, காலப்பட்டா சுவாமி மன்னிச்சுக்கோங்க சிவசிவா அப்படின்னு ராமராமன்னு சொல்லுவான். எதுக்குன்னா அப்படியாவது இந்த அகங்காரம் வந்து பகவன் நாமா உள்ள வரணும். அதுக்கு தான் பேர்கள்லாம் பெண்களுக்கெல்லாம் அம்பாள் பேரை வைத்தார்கள், ஆண்களுக்கெல்லாம் சுவாமி பேரை வைத்தார்கள். அதை கூப்பிடும் போதாவது இவனுக்கு அந்த பாப்பம் கர்மா தொலையட்டும், இந்த முடிச்சு அவிட்டு பகவான் நாமாவை சொல்ல சொல்ல முடிச்சு தானா அவிழ்த்தரும். அந்த முடிச்சை அகங்காரம், அந்த அகங்காரம் என்று முடிச்சை அழிக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாசம். அதுதான் பகவானை இந்த மாசத்துல வந்து அங்கு பரமேஸ்வரன் பிறக்க வச்சு திருச்சூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு அழைத்து சென்றான். அப்ப லயம் நாசம். அப்ப லயத்தால் விடுவது நிர்விகல்ப சமாதி. லயம் அடைஞ்சுட்டா ஓடினா மீண்டும் அது எழக்கூடியது. ஆனால் மனோநாசத்தால் உண்டாவது சகஜ சமாதி. சகஜ யோகம்னு சொல்றா பாருங்க. சகஜமா இப்ப அவன் சொல்லுவார்ல, சகஜமா பழகிறான்ப்பா அந்த பையன், பீச்சு விடாசலாம் இல்லை அப்படின்னு நம்ம சாதாரண சொல்லுவோம். சகஜமா பண்றான் அந்த பையன், சகஜமா பழகிறான். அப்படி சாதாரணமா இருத்த தன்னிலை தானாக அறிந்திருத்த சகஜ நிலை. அப்ப நாசம் அடைவது மீண்டும் எழாது. அப்ப மனோநாசம் அல்ல அகந்தையின் நாசமே இங்க பெருசும் சொல்றார் பகவான். அப்ப அகந்தை நீக்கினால் எல்லாம் தானாக அடங்கிவிடும். உபதேசாரத்துல சொல்றார், மலையாளத்துல சொல்றார், வைச்சுள்ளதோ வேண்டும் வந்தி வரும் ரூபம் நச்சித்தது என்னென்னும் அடங்குகில்ல.
மலையாளத்துல பகவானுடைய இந்த உள்ள நடப்பதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கார். வைச்சுள்ளதோ மீண்டும் உந்தி வரும் ரூபம் நச்சித்தது என்னும் அடங்கல் இல்லோம். அதாவது எப்படின்னா சிதித பிரஜனாக நிலையில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நமக்கு நிலை வரும். இதைத்தான் பகவான் கீதையிலே சொல்றான். பொறிகளை தடுத்து வைப்பனுக்கு விஷயானுபவங்கள் இல்லை, ஆசை உண்டு, பரமாத்மாவை தரிசப்பின் அவனது ஆசையும் அழிகிறது. கீதையில சொல்றான். பொறிகளை தடுத்து வைப்பவனுக்கு விஷயானுபவங்கள் இல்லை. இப்ப பொறிகள்லாம் ஐம்புலன்களை அவன் அடைக்கி ஆளுகிறானோ அவன் எல்லாம் சீக்கிரம் இறைவனை அடைய காத்திருக்கிறான். அப்ப அவனுக்கு அகங்காரமற்ற தன்மை இருக்குது. அதாவது இப்ப திருவள்ளுவர் சொன்ன பொருவாயில் 5 அவித்தான். அவித்தான்னு சொல்லிட்டார் பத்தியா. அவிச்சாச்சுன்னா மறுபடியும் முளைக்காது. நம்ம பயிர்ல அக்ரிகல்ச்சர்லாம் போடுவா பாருங்க, வறுத்துட்டு யாரும் நடுவாங்கள நடமாட்டாங்க. அவிச்சாச்சுன்னா அது மறுபடியும் முளைக்காது. அந்த பவர் ரொம்ப கம்மியாடு, மீண்டும் அது முளைக்காத தன்மைக்கு பேர் தான் அவித்தல். அப்ப சொல்றார் பகவான், பொறிகளை தடுத்து வைப்பனுக்கு விஷயானுபவங்கள் இல்லை, ஆசை உண்டு, பரமாத்மா எவன் தரிசிக்கிறானோ அவனுக்கு ஆசையும் அழுகிறது. அததான் சொல்றார். முடியடி காணா முடிவிடுத்தனை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சலா. 2 பேரும் தேடி போனார்கள், பார்க்கவே முடியல. ஒருத்தர் ஒத்துட்டார், என்னால பார்க்க முடியல அப்படின்னு சிவத்தியானத்துல ஈடுபட்டுட்டார். ஒருத்தர் நல்லா படிச்சார், அவருக்கு கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் ஆயிடுச்சு. அதுதான் பாரதி அழகா சொல்லுவோம். அந்த ஸ்டான்ஸார் அடிக்கடி சொல்வேன். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று. ரோட்ல விழுந்து கடா கூட யாரும் காப்பாற்ற மாட்டாளாம். படிச்சவர் அதனால தப்பு பண்ணக்கூடாது. எவ்வளவு அழகா சொல்றோம். அதைத்தான் பிரம்மா படிச்சவர். ஆனா பொய்சாட்சி சொல்ல வச்சாரா பாருங்க. எங்கேயா கோஷ்டத்துல தான் அவர் இருக்கார். பிரஜாபதி தன்னமா அதுதான் அவருக்கு. பிராமணா செய்கின்ற பூஜையில மட்டும். அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கு 2 இடத்துல தான் கோயில் இருக்கு. ஒரு திருப்பட்டூர்ல திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு, ராஜஸ்தான் புஷ்கர்ல இருக்கு. ஏன் அப்ப அந்த அகங்காரமற்ற தன்மை. அதோடு கூட பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சுவாமி ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் பாருங்க. இதெல்லாம் அந்த அகங்கார தாழம்பூ பயமுறுத்துட்டாரு. அது பாவம் பயந்து போச்சு. நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சுவாமி என் சரஸ்ல நீ வைக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அப்படி தபஸ் பண்ணி உன்னை எல்லாரும் கொண்டாட மாதிரி நான் பண்றேன்னு சொல்லி மகாலட்சுமி நோன்பு அன்னைக்கு அந்த தாழம்பூவை சுவாமி அம்பாளுக்கு சாத்துவா. அப்பேற்பட்டது அகங்காரமற்ற தன்மை. அதனால தாழம்பூ சாத்தக்கூடிய ஒரே ஸ்தலம் சிவஸ்தலம் திருவுத்திர கோஷம். அங்க எப்போதும் தாழம்பூ சாத்துவா, அந்த ஸ்தலம் மட்டும். எதுக்கு சொல்றோம்? அந்த அகங்காரம். பிரம்மாக்கே ஒரு அகங்காரம். அதுதான் பின்னா அப்போ ஒரு அகங்காரம் ஆச்சு. 2வது முருகப்பெருமானோட அது மாதிரி அவர் அது பண்ணார். சிறையில் அடைச்சார் இல்லையா, தலையில கூட்டி சிறையில் அடைச்சார். அகங்காரம் ஜாஸ்தி. நீ என்ன சின்ன பையன், உன்னை நான் மதிக்கிறதா அப்படின்னு உடனே கூப்பிட்டு குட்டினான். இப்ப இங்க என்ன விஷயம் முக்கியம்னா, வயசு முக்கியம் இல்ல, அதிக பால் முக்கியம் இல்ல, அவங்ககிட்ட எவ்வளவு ஞானம் இருக்கு அதைத்தான் பார்க்கணும். அந்த ஞானத்தை தான் இங்க சொல்றார். அந்த ஞானம் எப்ப வரும்? அகங்காரமற்ற தன்மை வரும் பொழுதுதான் ஞானம் வரும். ஞானம் இல்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தரும் அருணாச்சலா சொல்றார்ல பகவான். ஞானம் இல்லாது உன் ஆசையால் தளர்வர. அதைதான் இங்க சொல்றார். பொறிகளை தடுத்து வைப்பவனுக்கு விஷயானுபவங்கள் இல்லை, ஆசை உண்டு, பரமாத்மாவை எவன் தரிசிக்கிறானோ அவனுக்கு ஆசையும் அழிகிறது. அப்ப முடிச்சவுதல் வித்தியதே ஹிருத்ய கிரந்தி. உபனிஷத் சொல்றது நிறைய பகவான் கோட் பண்றார். வித்தியதே ஹிருதய கிரந்தி. அப்ப பொருள்களை தடுத்தாலும் ஆசை நீங்காது என்பதற்கு பகவான் ஒரு கதையை சொல்றார். ரொம்ப அற்புதமா இருக்குது. படிக்க படிக்க ஒரு யோகி தபஸ் பண்ணிட்டே இருந்தாராம். தபஸ் பண்ற நேரத்தில் அவருக்கு திடீர்னு தண்ணி தாக எடுத்துருச்சு, ஜலதாக வந்துடுத்து. தண்ணீர் கேட்டார். சிஷ்யன்ட்ட தண்ணி கொண்டு வா அப்படின்னார். இந்த தண்ணீர் அவன் கொண்டு வரதுக்குள்ளே ஒரு சமாதிக்கு போயிட்டார். சமாதிக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஒரு 100 வருஷம் ஆச்சான் சமாதிக்கு போய். அப்ப அவரை சுற்றி இந்த 100 வருஷத்துல என்ன ஆச்சுன்னா அவரை சுற்றி ஒரு பெரிய புத்து ஆகி போச்சு. புத்தா வளர்ந்து கொடுத்து அந்த நேரத்துல அங்க ஒரு ராஜா வரான். என்னடா இந்த இடத்துல பெரிய புத்தா இருக்கேன்னு சொல்லி அந்த புத்தை நீக்கி பார்த்தா இந்த ரிஷி உட்கார்ந்து இருக்காரு. அவரை வழிபண்ண நமஸ்காரம் பண்ணான். அவரே கண்களை திறந்து பார்த்து என்ன கேட்டார்னா, எப்பா குடிக்க எங்க தண்ணின்னு கேட்டாராம்.
அப்ப எவ்வளவு சகஜாத நிலையில் இருந்தா கூட அந்த தாகம் என்ற ஒரு நிலை அவரிடத்திலே இருக்கிறது. அப்ப தண்ணீரை கேட்டார், அவர் இருந்தது நிர்விகல்ப சமாதி. ஆக நீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை அவரை விட்டு நீங்க சமாதி. தண்ணி தாகம் எடுத்து எப்பயும் போனா தண்ணியே வரல, திரும்ப புத்த கேட்டு டாக்டர் இது பண்றாரு, அரசன் பண்றாரு, பார்த்தா எப்பா குடிக்க தண்ணின்னு. அப்ப அந்த ஞாபகம் அது மாதிரிதான் அகங்காரத்தை சொல்றார். அது அப்படியே உள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆக எப்படி விதை காய்ந்து போவது நிர்விகல்ப சமாதி நிலை, விதை வறுக்கப்பட்டு நிற்பது சகஜ சமாதி. விதை காஞ்சினா போட்டா மறுபடியும் முளைச்சிரும். ஆனா விதையை வறுத்தாச்சுன்னா கொண்டகல்ல ஊற வச்சா மறுநாள் முளைச்சிரும். வறுத்துட்டு எல்லாம் முளைக்குமா? முளைக்காது. அப்ப சகஜ சமாதியே உயர்ந்தது. பகவான் அதை கோட் கொண்டார், சகஜ சமாதியே உயர்ந்தது. அது வாய்த்து விட்டால் யாவருக்கும் இனி பிறவி இல்லை. அதுதான் முக்தி என்று சொல்லுகிறது. அதற்கு இறைவனுடைய திருவருள் வேண்டும் என்று உன்னுடைய கிருபை இருந்தா தாம்பா அது நடக்கும். ஆக இந்த முடிச்சு என்ற அகந்தையாக முடிச்சு யாரால் அவிழ்க்க முடியும் என்றால் இறையருளால் மட்டுமே அது அவிழ்க்க முடியும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் சத்சங்கத்துக்கு வரணும். இந்த சத்சங்கத்துக்கு வந்தா தான் அகங்காரம் குறைஞ்சு 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 கடைசியில் மோட்சத்துக்கு நாம போகலாம். சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவம் நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவம் ஜீவன் முக்தி. அந்த அப்பேற்பட்ட ஸ்டான்ஸாவை தான் பகவான் முடியடிக்கான முடிவிடு தனை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சலேஸ்வரா, அதை நீதான் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லி என்னை தூக்கி அணைந்து அருள வேண்டும். 81 சென்சாக்கு தலைப்பு. மூக்கிலன் முன்காட்டே முகுரமாகாதனை தூக்கி அணைந்த அருணாச்சலா, மூக்கிலன் முன்காட்டே முகுரமாகாதனை தூக்கி அணைந்த அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ரொம்ப இது அற்புதமான சென்டென்ஸ் இது. மூக்கில்லாத ஒருவன் முன் முகக்கண்ணாடியை காட்டினால் என்ன பயன்? அது அவனுடைய அழகின்மையைத்தான் அது காட்டும். அது போன்ற செய்யாமல் என்னை தூக்கி உன்னோடு அணைத்துக் கொள்ள வேண்டும் அருணாச்சலேஸ்வரன். இப்ப மூக்கில்லாத ஒருவன் முகம் பார்க்கும் கண்ணாடி கொண்டு சென்று எவ்வாறு பார்ப்பான்? அதுக்கு பயன் என்ன? அது அவனுடைய வருத்தத்தை மிக அதிகப்படுத்தும். ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையின் அழகின்மையை கவனிக்க மாட்டார். தாயாருடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னா, முதல்ல தாயார் பெருமை, அதுக்கு மேல தாயாருடைய அதீதமான பெருமை ஈஸ்வரனுக்கு தான் சொல்லி. நிறைய இடத்துல மாணிக்கவாசகர் சொல்வார், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி. இப்ப தாயினும் மேலான கருணை கொண்டவன். அதுதான் திருச்சிராப்பள்ளியில ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தான், தாய்மானவன் ஆனான். முதல்ல பெண் வேஷம் ஆணாகி சிவபெருமான் பெண் வேஷம் போட்டு டெலிவரி பார்த்துருக்கு. தாயும் ஆனவன். அதனால்தான் அங்க சுவாமிக்கு மாத்ருபூதேஸ்வரர். அந்த அவ்யாச கருணை தாய்க்கு தான். 8 குழந்தை இருந்தா கூட ஒரு குழந்தை ரொம்ப சோனியா இருக்கும். ஆனா அந்த தாயார் என்ன கூட அந்த குழந்தைகிட்ட தான் அதீதமா பக்தி வச்சிருப்பான். அது இந்த சவலையா பிறந்து விடுத்தே, அதை உடனே தண்டிட மாட்டான். அந்த குழந்தை மேல் தான் அதிகமாக பாசம் வைத்து தன் உயிரை கொடுப்பாள். அதுதான் தாயினுடைய அன்பு. இறைவனுடைய தாய் அன்பு அதை விட மேலானது. அதனால்தான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ஏன்னா குழந்தைக்கு என்ன குழந்தை, தாய் அதை பத்தி கவலையே படமாட்டான். அப்படி தெரிஞ்சாலும் அதை அப்படியே கொண்டே போயிடுவான் அந்த குழந்தைய. அதுபோல இங்க சொல்றார் பகவான், இங்கு அருணாச்சலனை சரணடைந்து கேட்கிறாராம். முன்னமே இது போன்று சொல்லியிருக்கார். எத்தனாவது? 19 சொல்றார், குற்றமுற்று அறுத்தனை குணமாய் பணித்தாய் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா, நகைக்கிடமில்லை நாடியனி நகைட்டு பார் நீ அருணாச்சலா,
பக்குவமாக்கி என்னை ஆண்டர். 3 இடத்துல சொல்றார். 19 ஸ்டேட்ஸா, 53 ஸ்டேட்ஸா, 63 ஸ்டேட்ஸ்லையும் இதுக்கு ஒப்புமையாக சொல்றார். மூக்கிலன் முங்காட்டு முகுரமாகாது என்னை தூக்கி அணைந்தருள். அப்ப சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கிறது? எல்லா இடத்துலையும் போறது. அது அங்க கூட ஆதிசங்கரர் சொல்வார். காசியில் அவரோட பேசும்போது சொல்வார். அவன் கேள்வி கேட்பான், பதில் சொல்வார். சூரியனுடைய ஒளி கங்கையில் தான் விழுறது, சாக்கடையில் தான் விழுறது அப்படின்னு வியாக்கியானம்லாம் நடக்கும் மனிஷா பஞ்சகத்தில். அப்போ இங்கே சொல்றார் பகவான், சூரியன் எல்லா இடத்திலும் ஒடுகிறது, அதன் ஒளியை பெற நாம் சென்று அவ்வொளியில் பட வேண்டும். சூரிய ஒளி படாத யாரா இருக்கலாம், அவருக்கெல்லாம் விட்டமின் டி நோய் வந்துடுது. டாக்டர் நிற்க சொல்றான், பார்க்கலடா விட்டமின் டி குறைஞ்சி போச்சுன்னா 2 மணி நேரம் சூரிய வெளிச்சம் நில்லுங்கன்றான் டாக்டர். சூரிய ஒளி மேலே படணும். அதாவது பகவான் சொல்றான், சூரியனிடத்து நாம் செல்ல வேண்டும். அப்ப அப்படி என்ன அர்த்தம்னா, சூரியனிடத்தில் நாம் செய்து அந்த ஒளியை பெறுவது போல அருணாச்சலத்திற்கு சென்று அவன் அருளிலே நாம் மூழ்க வேண்டும். அந்த சூரியன் ஒப்புமையை காமிச்சு அதே ஒப்புமைக்கு அருணாச்சலத்தில் சொல்றார். சூரிய வெளிச்சத்தை தேடி நாம போறா மாதிரி அருணாச்சலம் சென்று அவன் அருளே மூழ்க வேண்டும். அவனையே சரணடையும் போது அவன் நம் குறைகளை தீர்க்கிறான். நம் குணத்தகுதியை அவன் பார்ப்பதில்லை. டோட்டல் சரண்டர் ஆயிட்டுனா பகவானே குணத்தை பார்க்க மாட்டான். நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாயா? சரண்டர் ஆனா இப்ப எல்லா குணமும் அவனுக்கு போயிடுது. எல்லா கெட்ட குணமும் போயிடுது. நல்ல குணம் வந்தாதான் சரண் அடைவான். பகவானே சொல்ற, சர்வதர்மான் பரித்யக்ஷ மாம்யேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷாமி மாசுசா. ஏ அர்ஜுனா, எல்லா விதமான பரித்தியாகலும் விட்டு எவன் என்னை சரணடைகிறானோ அவனை நான் கை தூக்கி விடுகிறேன். அதுதான் இங்க பகவான் சொல்றார். மூக்கிலன் முன்காட்டு முகுரம் ஆகாது என்னை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. நீதான் அதை செய்யணும், என்னை தூக்கி விடணும். சுந்தரமூர்த்தி நாராயணன் சொல்றார் தேவாரத்தில், குற்றமே குணமென கொள்ளும் கொள்கை கண்டு நின் குறை கடல் அடைந்தேன். எவ்வளோ குற்றம் பண்ணியிருக்காரு இல்லையா? சுவாமியை வாடா போடெல்லாம் பேசியிருக்காரு, நிந்தாஸ்துதி பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்கார். அவனை பித்தன் சொல்லியிருக்கார், பேயன் சொல்லியிருக்கார். நிறைய சுவாமி நிந்தாஸ்துதி கேட்டு கேட்டு கேசி காசு வாங்கியிருக்கார். நீ இந்த ஊர்ல இருக்கிறியா இல்லையா? எங்க இருக்க? நீ இருக்கா இல்லையா? விருத்தாச்சலத்துக்கு வர பார்க்காமே போயிடுறார். சுவாமி முருகன் அனுப்பிச்சு வா, அவனை கூட்டு வா அப்படின்றார். அது மாதிரி இங்க நீ உள்ளதா இருக்கியா? உண்டு நீ இருக்கியா இல்லையா? எவ்வளோ பக்தி இருந்தா அவன் சகா மார்க்கத்தை இருந்தார். சகா மார்க்கம் யோக மார்க்கம் ரெண்டும். அதனால தான் போய் பறவை நாச்சார் கதவை திறக்காம இருந்தபோது போய் நீ சுவாமி தூதல் எவ்வளோ குற்றம் இல்லையா? சுவாமி ஏதாவது அப்போ ஏதாவது பண்ணாரா? பண்ணல. ஏன்னா சுந்தருடைய பக்தி. இந்த பக்திக்கோசரம் தான் சுவாமி திருவாரூர் அர்த்தஜாமத்தில் நடந்தான். அதான் திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் உடனே நான் சொல்லுவேன், மண் எடுத்துக்கிட்டுக்கணும் அப்படின்னு. ஏன்னா சிவபெருமான் பாதம் பட்ட இடம் திருவாரூர் பூரா. அது அருகிநாதர் பதிவு பண்ணார். பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்று பரமன் அருளால் படர்ந்த குமரேசா. ஒரு கோசரம் தூது போனார். அப்ப எவ்வளவு குற்றம்! அதுதான் இங்க சொல்றார், குற்றமே குடமே நுக்கொள்ளும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடர்ந்தேன். வாணிக வாசகம் சொல்றார், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா நீ என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய். நானும் இதற்கு பிழையா செய்வான், பிழை செய்ய மாட்டான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய். குண்டே அணைய குற்றங்கள் குணம் எனவே நீ கொண்டாய். எவ்வளவுதான் ஒருத்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் பகவான்கிட்ட அவன் எவன் இறைவன்கிட்ட சரணடைகிறானோ அவனை ஈஸ்வரன் தூக்கி உட்கார வைக்கிறான். அதுதான் பகவான் சொல்றாருங்க. அதனால என்னை தூக்கி அணைந்தருள், நீதான் கை தூக்கி விடணும். எவருடைய பாவ புண்ணியத்தையும் இறைவன் பொருட்படுத்துவதில்லை. கிருஷ்ண பரமாத்மா சொல்றான்.
அவனுடைய பாவம் பொறுத்தல, பாவ புண்ணியெல்லாம் நான் பொருட்படுத்தல. எப்போ அவன் சரண்டர் ஆயிட்டானோ அவனை காப்பாற்றுவதற்கு அவனையும் அவனை தகுதியாத்தி கொள்ளுகிறான். அதனால என்ன அவனை தூக்கி விட்டுடுவேன். இப்போ நம்ம ஜனங்கள்ல சாதாரண என்ன பண்றோம், சுவாமி நமக்கு கருணை பண்ணலை. நிறைய பேர் சொல்றோம்ல, போயிட்டே இருப்பான், அந்த கோயிலுக்கு போவான், ஒன்றும் நடக்கலாம், வேற கோயிலுக்கு போட ஆரம்பிச்சுப்பான். எங்கேயும் நடக்காது. ஒரே கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். இங்கே வரணும்னா இது பண்ணணும்னா அந்த மணிக்கு கரெக்டாக பண்ணணும். அந்த பக்தியினுடைய உயர்வு தான். சீசன் மாதிரி மாற்றிட்டு இருக்க முடியாது. அப்போ இறைவன் நம்மை பகவான் சொல்றார், இறைவன் நம்மை புறக்கணிக்கிறான் என்பது அறியாமை. அவன் அவ்வாறு செய்வதில்லை. சுவாமி எல்லாம் ஒன்று தான், படித்த ஒன்று தான், படிக்காத ஒன்றா, ஏழை ஒன்று தான், பணக்கார ஒன்று தான். எல்லா ஆத்மாக்களும் இறைவன் இருக்கிறனால்தான் திருப்பெருந்துறையில சிவபெருமானுக்கு ஆத்மநாதன் பேர். தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எத்தனை கோடி ஆன்மாக்கள், அத்தனை ஆன்மாக்கும் சுவாமி சிவபெருமான் தான். அதனால்தான் திருப்பெருந்துறையில அவனுக்கு ஆத்மநாத சுவாமி. நம்முடைய எல்லா ஆத்மாக்களையும் அவன் தான் தலைவனாக இருக்கிறான். எல்லா ஆத்மாவையும் நடத்தி செல்கிறான். இப்பெல்லாம் அந்த பேர்ல யாரும் வைக்கிறது இல்லை. ஒரு வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கும், கும்பகோணத்தில் இருக்கும், ஆத்மநாதன் பேர் இருப்பான். அவருக்கு அந்த பேருக்கு அர்த்தம் தெரியாது, அது வேற விஷயம். எல்லா ஆத்மாக்களும் அங்கதான் ஒடுங்குறது. அவங்ககிட்ட தான் போய் ஒடுங்கி ஆகணும். அப்ப இத சொல்றார் பகவான், இறைவன் நம்மை புறக்கணிக்கிறான் என்பது அறியாமை, அவன் அவ்வாறு செய்வதில்லை என்பதுதான் ஞானம். அவன் அவ்வாறு செய்யறதில்லை, அவன் ஞானமயமாக இருக்கிறான். அப்ப நமக்கு எப்படி இருக்கு அந்த ஞானம் அப்படின்னு பகவான் கேட்கிறார். உடனே இப்ப நமக்கு எப்படி இருக்குது? அந்த ஞானம் அஜ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்றார். அந்த ஞானம் அஜ்ஞானத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பகவான் கீதையில சொல்றான், இது மயக்கமான விஷயம். அர்ஜுனுக்கு அவ்வளவு உபதேசம் பண்ணுவானே, இது பாருங்கோ, திருக்குறளையும் படிச்சு பாருங்கோ, கீதையும் படிச்சு பாருங்கோ, எல்லாம் ஒரே இதுவாதான். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இவர் சொல்றதை தான் அவரும் சொல்லியிருப்பார், அவர் சொல்றதை இவர் சொல்லியிருப்பார். அவர் சம்ஸ்கிருதத்தில் சொன்னார், தமிழ் சொன்னார், அவ்வளவுதான். ஒப்புமை பார்த்தா அழகா இருக்கும். இது மாதிரி நிறைய நூல்கள்லாம் இருக்கு. கீதை பேருவர்களும் திருக்குறளும் நிறைய இருக்கு. அது மாதிரி கம்பேரிசன் பண்ணி அழகா எழுதியிருக்கிறாங்க. கீதை என்ன சொல்றது? இந்த அஜ்ஞானத்தை தான் மயக்கம் என்று. அர்ஜுன மயக்கமாக தான் இருக்கிறான், அவனை தெளிவுபடுத்துறான். அஜ்ஞானத்திலிருந்து அந்த மயக்கத்திலிருந்து தெளிவாக்குறான். அப்ப அந்த ஆத்ம ஞானத்தால் தான் இந்த அஜ்ஞானத்தை அழிக்க முடியும். பகவான் சொல்ற தெளிவா சொல்ற, ஆத்ம ஞானம் வந்தாதான் அஜ்ஞானத்தை அழிக்க முடியும். எப்படி சூரியன் தோன்றி மறைகிறதோ அது போலத்தான். அப்ப சூரியன் உதித்தரும் இது இருள் தானே வெளிச்சு போய் அந்த வெளிச்சத்திலே அடிபடுவது போல நமக்கு ஞானோதயத்தில் அறியாமை தானே அழிந்துவிடும். அப்ப ஆத்ம ஞானம் வந்துடும். அதனால்தான் நிறையாவே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மந்திரமே சரிய மாட்டான். சூரியனை உதித்த உடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் ஒரு 11 நமஸ்காரமா பண்ணணும். நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக இருக்கிறான், ஞானத்தை கொடுப்போம். ஜாதகத்தை கூட யார் சூரியன் உச்சமா இருக்கோ, நல்ல பெரிய ஒரு பதவியில பாருங்க, சூரியன் உச்சமா இருக்கும், சீக்கிரமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இதுல படிச்சதுனால சொல்றேன், ஜோசியர் கிடையாது. ஏன்னா சூரியன் அப்படி சொல்றது, சூரியம் சுந்தர லோகடா தமமிருதம் வேதாந்தம் சாரம் சிவம் ஞானம் பிரம்மமயம் சுரே சமமலம் லோகைக சித்தஸ்வயம் இந்திராதித்யராதிபம் சுரகுரும் திரைலோக்கிய சூடாமணிம் பிரம்மா விஷ்ணு சிவாஸ்வரூப ஹிருதயம் வந்தே பாஸ்கரம். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறி. சிவபுராணம் எல்லாத்துக்கும் ஒப்புமைப்படுத்தலாம், படிச்சு பாருங்க. திருக்குறளுக்கு ஒப்புமையாகும், கீதைக்கு ஒப்புமையாகும், அக்ஷரம் எதுக்கு வேணாலும் சிவபுராணம் ஒப்புமையாகும். அதுதான் சிந்தை மகிழும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நீங்க சிவபுராணம் படிச்சுட்டே வாங்கோ, பழைய இந்த சஞ்சிதம் பிராரப்தம் ஆக்கியம் தானா கழிஞ்சிரும்.
நீங்க டெய்லி சிவபுராணம் படிக்கப்படியா அஞ்ஞானம் விலகி ஞானம் வெளிப்படும். அது மாதிரி அக்ஷரம் மாதிரி அதுக்கு சொல்ல வர மாணிக்கவாசகர் சொன்னது தான் இவர் ஷார்ட்டா அழகா சொல்றார். இப்படி அத்வைத பரமா அவர் என்ன சொன்னார்? அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அதுதான் பகவான் இங்க சூரியனை ஒப்புமையை காட்டுறார். சூரியன் வந்த உடனே எப்படி எல்லாம் இருள் போய் மறைக்கிறதோ அது மாதிரி அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் ஞானமயமான சூரியன் உள்ளே வராது. இப்ப ஞானமயமான சூரியன் வந்துட்டானா அஞ்ஞானமாக இருட்டு தானாக வெளியேற்றப்படும். அதைத்தான் சொல்றாரு. அப்ப விளக்கு எரியுது. பகவான் உதாரணம் சொல்றார். அந்த விளக்கில் ஒளியும் வெப்பமும் அப்போது வெளிப்படுகின்றன. அவற்றை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம் சொல்றார் பகவான். நாம நல்லதுக்கு தான் எடுத்துக்கணும். கத்தியே இருக்கே, யார் யார் கையில் எப்படி இருக்கோ கத்தி அது மாதிரி பிரயோகப்படுத்தணும் இல்லையா? குத்துறான், கொலை பண்றான்னு அது அவனுடைய நிலை. டாக்டர் சர்ஜிக்கல் பண்றார், அவர் கையிலும் கத்தி தான் இருக்கு, அது நல்லதுக்கு பயன்படுத்து. அது மாதிரி இங்க சொல்றார் பகவான். விளக்கின் ஒளி அவற்றாலே பாதிக்கப்படுவதில்லை. விளக்கின் அது பிரகாசமா இருக்கு, அதுக்கு நன்மை தீமை அது ஒண்ணு அதனால பாதிக்கிறதா பாதிக்கல. அது இயற்கை, அதுதான் பிரகிருதியாக இருக்கிறது. அதுபோல சொல்றார், வினையும் வினைப்பயனும் இயற்கையோடு தொடர்புடையன. ஆக இறைவனுக்கு அவற்றோடு தொடர்பில்லை. நம்ம கர்மாவை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லா ஞானிகளும் சொன்ன விஷயம் அதுதான் பகவான் சூசகமா சொல்றார். வினையும் வினைப்பயனும் இயற்கையோடு தொடர்புடைய, இறைவனோடு அவற்றுக்கு தொடர்பில்லை. பகவானுக்கு அந்த ஆபரேஷன் பண்ணும்போது பகவான் சிரிச்சுட்டே இருக்காராம். டாக்டர் கேட்குறா வலிக்கலையா அப்படின்னு. நீங்க உங்க வேலை செய்கிறீர், அது வேலையை செய்யறது, கர்மா அது வேலையை செய்யறது. சிரிச்சுட்டே இருந்தாராம். மயக்க மருந்து கூட கொடுக்கல. அப்ப எவ்வளோ ஒரு பரமாத்மாவை இருந்தால்தான் அது ஜீரணிக்க முடியும். அந்த நிலை சாதாரண விஷயம் கிடையாது. பகவான் சொல்லும் போது 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஞானிகள் தோன்றுவான்னு மேலை நாட்டில் எழுதுறான். 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது மாதிரி ஞானிகள் தோன்றும். பகவான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஞானிகள் சக்கர பாம்பன் சுவாமிகள் இந்த நூற்றாண்டில் நாம கண்ட பெரிய ஞானி. ஏன் அப்படின்னா பகவான் மௌன பிரகடிதாயிருந்து மௌன தட்சிணாமூர்த்தியாயிருந்து பேசாமே அருள் செஞ்சிருக்க. பால் பண்றது ஃபைலோட வந்தா என்ன அதை பண்ண முடிஞ்சுதான்? ஒன்றும் பண்ண முடியல, பேசாம போயிட்டார். பகவான் எல்லாம் மௌனமாவே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் வந்து அருள் செய்தான். அப்போ அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அருள், அதே ஸ்வரூபம் பகவானுக்கு வந்துன்னா பகவான் அந்த ஞானத்தை, அருணாச்சல ஞானத்தை பிடித்து கொண்டார். அதுதான் அவர் வந்து சொக்குப்பட்டு சொல்றார், நான் திருவண்ணாமலை ஜோதி பார்த்து வரேன், அருணாச்சலம் அருணாச்சலம் என்னன்ற திருவண்ணாமலை அருணாச்சலம் வெங்கட்ராமன் முடிஞ்சு போச்சு. வெங்கட்ராமன் வெங்கடரமணன் பெரிய சமாச்சாரம். நம்ம அது பேசுறது அதை விட பெரிய சமாச்சாரம். ஏதோ ஜென்மாந்திரத்தில் சுகிருத்தம். அதுதான் பகவானை பற்றி எழுதும்போது, ஞானிகள் பற்றி எழுதும்போது சொல்றார், எத்தனை கோடி யுகங்கள் அருணாச்சலத்தை அவர் நினைத்திருப்பாரோ அதனால்தான் அருணாச்சலத்திற்கு வந்து அடைந்தார். எத்தனை கோடி அவர் தபஸ் பண்ணிருப்பார் தெரியாது அருணாச்சலம் அடைவதற்கு. எப்பயோ தபஸ் பண்ணி 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 அது கலியுகத்தில் இப்பதான் நமக்கு சித்திச்சு. சரியா? கிருதயுகத்தில் வரல, திரேதாயுகத்தில் வரல, துவாபர யுகத்தில், கலியுகத்திலான வந்தான்னா அப்ப எப்பேற்பட்ட அந்த தபஸ். நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்று அருணாச்சலேஸ்வரனை அனுப்பி இறை தூதர் தான் ரமண பகவான். அப்படி சொல்லலாம், தப்பே கிடையாது. ஞானசம்பந்தரை சொல்றோம், நாவுக்கரசரை சொல்றோம், சுந்தரமூர்த்தி நாயனர் சொல்றோம், மாணிக்க வாசகரை சொல்ற மாதிரி அருளாளர்கள் எல்லாமே. அது மாதிரி முருகப்பெருமான் அமைச்ச அருளாளர் இப்ப பாம்பன் சுவாமி, சக்கரையம்மா சிவபெருமான் பரிபூர்ண அருள் பெற்றோர். அதனால்தான் ஞானிகள் பாருங்க யாரையும் குறைய பார்க்க மாட்டாங்க. சாட்சாத்கார இறைவனுக்கு என்ன அனுகிரகம் உண்டோ அதே அனுகிரகம் ஞானிகள் செய்வார்கள். அதனால்தான் சித்த புருஷன் இந்த மாதிரி நல்லா வணங்கி நமஸ்காரம் பண்ணோம், நம்ம கிட்ட அகங்காரம் குறையும், அகங்காரமற்ற தன்மை வளரும் வளரும் அப்படின்னார்.
முடியும் சொல்ல வளரும். அது அகங்காரம் இல்லாத ஒரு வளர்ச்சி மனுஷனுக்கு வரணும். இப்ப சொல்றார் பகவான், இறைவன் நம் குறைகளை பார்ப்பதில்லை, நாம் எந்த அளவுக்கு அவனை சரணடைகிறோம் என்பதே அவள் பார்க்கிறார். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் 10 ஸ்டெப் முன்னால வருவாங்க. ஒரு அடி எடுத்து வைக்க சுவாமி 10 அடி சுவாமி முன்னால வந்துட்டு இருப்பார், போங்க அப்படின்னு. அப்ப நாம எப்படி சரணடைகிறோம், எப்படி நாம் அவன் கிட்டே வருகிறோம் என்பதை தான் பார்த்து அவன் அருள் செய்கிறான். அவனை சரணடைஞ்ச பிறகு நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பகவானை சொல்றார்ல, உன்னிடத்தில் ஒப்புவிட்ட உள்ளத்தால் சொல்றார் இல்லையா. நம்ம டோட்டல் சரண்டர், சரணாகதி தவிர வேற ஒண்ணுமே சொல்லப்படவில்லை. அது கலியுகத்துல ரொம்ப டோட்டல் சரண்டர் சரணாகதி பக்தி தான். அது நாம சங்கீதமா இருக்கலாம், தேவாரமா இருக்கலாம், திருவாசகமா இருக்கலாம், லலிதாசம், எதை பண்ணினாலும் டோட்டல் சரண்டர் தன்மையில பண்ணணும். அந்த தன்மையில் பண்ணாதான் இறையருள் நமக்கு சித்திக்கும். அந்த அகங்காரற்ற தன்மை நமக்கு வரும். அதனால்தான் அருணாச்சலேசன் எப்படின்னு சொல்றா, தாயினும் சாடப்பறிந்து, என்னுடைய எவ்வளோ குறைகள்லாம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் நீக்கி எனக்கு அருள் தன்மையை உணர்த்தினான். எப்ப தாயின் அந்த தாய்க்கு தான் குழந்தை தெரியாது என்பதை போல என்னுடைய குறை தெரியாமல் அருணாச்சலேஸ்வரா என்னை நீ அணைத்துக் கொள்ள வேண்டும். 82வது ஸ்டான்ஸா. மெய்யகத்தின் மன மெல்மனரணையில் நான் மெய் கலந்திட அருணாச்சலா. மெய்யகத்தின் மன மென்மலரணையில் நான் மெய் கலந்திட அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இது எப்படின்னா, இந்த ஸ்லோகம் எல்லாமே 108 கண்ணியுமே நாயகி நாயகி பாவத்தில் தான் பாடப்பட்டது. தலைவன் தலைவி மாதிரி நாயக நாயகி பாவம். அப்ப மெய்யகம் என்பது இங்க அந்தப்புறம். அப்ப நாயக நாயகிடம் அந்த சேர்க்கைக்காக எப்படி நாயகி தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் நாயகனை தருகிறானோ, அதுபோல இங்க பகவான் நீ என்னோடு கலந்து அருள் செய்யணும். ரமண நாயகி அருணாச்சல நாயகனை தேடி நீ என்னை சேர்த்துக்கணும் அப்படின்றார். அப்ப சேர்த்துண்டாதான் சொல்றார், உபாதி நீங்கில் ஜீவனும் பரமும் ஒன்றே, வேறுபடுத்துவது உபாதியே. சீவனுக்கு உபாதி உண்டு, சிவனுக்கு இல்லை. இந்த ஜீவன் சிவனை அடைய வேண்டாம். அப்ப மனசுல ஒண்ணுமே இருக்காது. மனம் எப்படி இருக்குன்னா ஒரு பளிங்கு போல ஸ்பட்டிகம் போன்று ஆயிடும். இப்ப மனசுல மனம் எப்படி இருக்கு, தூய்மையாக இருக்கும், 100% பூரிட்டியா இருக்கும். அதான் வள்ளுவர் சொன்னா, மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அடைத்தரன் ஆகுல நீர பிற. எல்லாவற்றுக்கும் காரணமே மனசு. அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய சொல்ற அந்த மனசு தூய்மையா இருந்தா தான் உண்மையில் அவன் கலந்து அருள் செய்வான். காதலியானவள் காதலை உண்மையாக காதலிப்பது போல அப்படி எடுத்துக்கலாம். அது மாதிரி காதலன் உண்மையாக காதலியை காதிப்போல 2 பேர் மனசும் ஒண்ணு போல இருக்கணும். அதனால்தான் இருமணம் சேர்ந்துதான் திருமணம். அந்த காலத்துல அப்படிதான், பொண்ணும் பார்க்க மாட்டாங்க, பையனும் பார்க்க மாட்டாங்க. பெரியவா கூப்பிடுவா, எத்தனை பாக்கு மாத்திப்பா, கல்யாணம் ஆயிடும். எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. இப்போ எவ்வளோ கண்டிஷன் போட்டா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. ஹைகோர்ட்டில் போனால் சொல்கிறான், 1 வாரத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடறாங்க சார். இப்பெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? நாயகி நாயக பாவம். இது காதலுக்கும் பொருந்தும், கடவுளுக்கும் பொருந்தும். பகவான் தன்னை ரமணநாயகி பாவித்து அருணாச்சலேஸ்வரன் ரமணநாயகியாக நீ என்னோடு சேர வேண்டும், கலக்கணும். அதான் சொல்றார், மெய்யகத்தின் மன மென்மலர் அணையில் நான் மெய் கலந்திட. இந்த சரீரமே உனக்கு தான் அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். இப்ப மெய்யான அன்பு, அந்த மெய்யான அன்பு எப்படி தூயதாக இருக்க வேண்டும்.
அதுதான் ஜேஸ்டாஸ் பாடுவார். பொய்யின்றி மெய்யாக நீ கொண்டு போனார் ஐயனை நாம் சேரலாம், சபரி ஐயனை நாம் காணலாம். பொய்யின்றி மெய்யாக நீ கொண்டு போனார் ஐயனை நாம் காணலாம், சபரி ஐயனை நாம் காணலாம். இந்த நெய் ஊற்றின்னு போகிற சாதாரண நெய்யா, சாஸ்தா நம்மளோட வர. சில பேர் சொல்லுவான் அந்த நெய் கெட்டு போச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு. சில பேர் கெட்டு போயிடுவான். போயிட்டு வந்த அனுபவம் சொல்றார். பொய்யின்றி மெய்யாக நெய் கொண்டு போனார். சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதுதான் சொல்றார், சீவனுக்கு உபாதி உண்டு சிவனுக்கு இல்லை. நமக்கு தான் எல்லாம் உபாதைகளும், பரமாத்மாவுக்கு அந்த வஸ்து அதெல்லாம் கிடையாது. இந்த பகவானே சொல்றார் உபதேசம் உந்தியால, இருக்கும் இயற்கையால் ஈச சிவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற. இருக்கும் இயற்கையால் ஈச சிவர்கள் ஒரு பொருள் ஆவர் உந்தி பெற, உபாதி உணர்வே உந்தி பெற. அப்ப ஜீவன் பிரம்மனோடு சிவனோடு ஐக்கியம் அடையும் பொழுது அகங்காரம் தானாக நீங்க பெறும். முடிச்செல்லாம் அழுத்து வச்சு ஒரு முடிச்சா அவுத்தாச்சு, கிரந்திலாம் முடிஞ்சு போச்சு. அதனால்தான் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் சொன்னார் இல்லையா, தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இது ஒரு அத்வைதமான உண்மை. தமிழ் அத்வைதம் சொல்லுவோம், அதெல்லாம் அத்வைத்தன் எழுதினா என்னன்னு சொல்லாது அவளுக்கு என்ன அப்ப அத்வைதம்னா புரியுது எல்லாருக்கும். அத்வைதம்னா என்ன சார் அத்வைதம்னு கேட்கிறான். அத்வைத பரமா சொல்லணும். அது எப்படி சூரிய ஒளியில் கண்வொளி கலப்பது போன்று பகவான் சொல்றார், சூரிய ஒளியில் கண்வொளி கலப்பது போன்று பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையே வேறுபாடு நீக்குதலே அத்வைதம். இது அத்விதம் அத்விதம். அப்ப இந்த அகம் இருக்கிறதே அது அருட்பொருள் பெருவழியாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றார், நான் மெய் கலந்திட அருள் அருணாச்சலா. நான் மெய் கலந்திட, அந்த அகந்த ஆத்மாவாம் உண்மையில் கலத்தல் வேண்டும். அப்ப இறைவன் எப்படிங்கிறான், தன்மயமாம் நான் வடிவில் இருக்கிறான். இறைவன் தன்மைன்னா இங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்றார், அழகா சொல்றார். தன்மயமாக இருக்கிறான் என்பதே இது அத்வைதம். அதனால்தான் தத்து தொன்மசி தத்துவமசி என்பார்கள். சபரிமலையில் போனா போட்டிருக்கோம் அந்த ஆச்சரிய தத்துவமசி, நீ அதுவாகவே ஆகிறாய். எப்படி ஆக முடியும்? அத்வைத பரமா இருந்தா தான் ஆக முடியும். நீ வேறு நான் வேறு எனாது இருக்க சொல்றாருல திருப்புகழ், நீ வேறு நான் வேறு எனாது இருக்க. அப்ப நாம் வேறு இறைவன் வேறு என்று இதை காண்பது யார் என்று பகவான் கேட்கிறார். நாம் வேறு யார், இறைவன் யார்? காட்சிதனை காணுபவன் தான் கடவுள். எவன் காட்சியை காண்கிறானே அவன் தான் கடவுளாக உள்ள அப்புறம் பதில் சொல்றார், காட்சிதனை காணுபவன் தான் கடவுள். அப்ப நம்மிடம் எடுத்து வேறு பிற பொருளை கண்டால் அது மனோமய காட்சி. மனம் இருக்கும் வரை முன்னிலை படற்கை ஆகியவை உண்டு. ஆனால் மனம் தனது மூலமாம் ஆத்மாவின் கலந்த பில் அவை இல்லை. உயர்வான சென்டென்ஸ். காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயம். மறுபடியும் சொல்றார், அதுவே மனோமயமாக இருக்கிறது. அதான் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சொல்றான் இல்லையா, பஞ்ச கோஷத்தை சொல்லும் மனோமய கோஷம். இப்ப எல்லாமே தான் என்பது அருவத்தியானம். இந்த மனசு இருக்க வரைக்கும் பகவான் சொல்றார், மனுஷாளுக்கு உணர்வு உண்டு. மனம் நீங்கிவிட்டால் எல்லாமே அரூபமாக ஆகிறது. ஆக மனம் இருக்கும் வரை உருவம் உண்டு. எனவேதான் சகுண தியானம் இங்கு அதாவது சொல்லப்படுகிறது. அது வியாக்கியானத்தில் நாராயண பட்டத்தை சொல்ற அந்த இதிலிருந்து எடுத்து, தங்கள் திவ்ய ரூபத்தை தியானம் செய்வதற்கு சௌபாக்கியம் பெருகி தங்களது ஆனந்தமயனா பரபிரம்ம ஸ்வரூபம் மனத்தால் அறியத்தக்கதாகிறது. நாராயணத்தில் பட்டத்தில் வர்ணிக்கிறார். உங்க ஸ்வரூபத்தை இப்படி பண்ணினோம், அதாவது சகுண தியானம் நிர்குண தியானத்திற்கு அழைத்து செல். இந்த சகுண தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது நிர்குண தியானத்துக்கு கொண்டு போய் சென்றுவிடும். அப்ப இந்த ஆத்மாவில் பொய் கலந்த இந்த ஆத்மா நீங்கி
சுத்தமான பரிசுத்த ஆத்மாவாக மாறுகிறது. இதுதான் அவன் பரிசுத்த ஆவின்றான். சொல்றாங்க இல்லையா? அப்ப பொய்யான அகந்த இதயமாம் ஆத்மாவில் கலந்து நீங்கிவிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடலை சொல்லி, அதுக்கு அருணாச்சலேஸ்வருடைய அருள் தேவை. மறுபடியும் சொல்றார், உன்னுடைய அருள் இருந்தால் தான் அது நடக்கும். இப்படி பாடிண்டே வந்தார். பகவானுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து விட்டான். 83ஆவதுல மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லிய சேர்ந்து நீ மேன்மையுற்றன என் அருணாச்சலா. மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லிய சேர்ந்து நீ மேன்மையுற்றன என் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பகவான் சொல்றார், மேன்மேலும் பணிந்து நடக்கும் எளியவரை சார்ந்து நீ உயர்வடைந்த, நீ வசந்துட்டப்பா. என்ன ஆச்சரியம்! எல்லாரும் பணிஞ்சு பணிஞ்சு எளியவரை சார்ந்து நீ அடையவட, சாதாரணமான எல்லாரையும் நீ ஆட்கொண்டு அருள் செய்கிறாய். அப்போ பகவான் சொல்ல வந்த விஷயம் பணிவை பற்றி சொல்றார். இந்த சென்சாரில் பணிவு என்பது எல்லோருக்கும் மிக மிக அவசியம். அதுவும் பக்தனிடத்திலே அது அதிகமாக இருக்க வேண்டும். பக்தருக்கு இலக்கணமே பணிவுதான். எவன் பணிவாக இருக்கிறானோ இறைவனிடத்திலே பக்த பணிவு, அதுதான் பின்னாலே பாகவனை உத்தமனாக்கு பாகவதோத்தமர் ஆனார். உயர்வான் இது பணிவு. பகவான் சொல்றார், அது மனிதனுக்கு இயல்பாகவே அமைதல் ரொம்ப உத்தமம். சில பேர் பாருங்க, எவ்வளோ கோபப்பட்டு பேசினாலும் பதிலே சொல்ல மாட்டான். அவன் பதில் சொல்ல தெரியாம இல்லை, அந்த பணிவு அடக்கம் இருக்குது. பணிவு அடக்கம் எல்லாம் ஒரே பொருள் தான். அடக்கம் அமரல் வைக்கும் அடங்காமை ஆறு வைத்து. அதனால தான் அன்னைக்கு சொன்னார், ஆடும் பரிவே அணிசேவல் என பாடும் பணியே பணியாரும். பாடும் பண்ண சாதாரண அது அப்படி பக்தியோட பணிவோட சேரும். பணிவு ரொம்ப முக்கியம். பணிவே ஒரு இலக்கணமாக சொல்லப்படுகிறது. எவனிடத்தில் பணிவு இருக்கிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான். பணிவு ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய பொருள் சொல்லலாம். பொறுமைன்னு சொல்லலாம், ஆத்மார்த்தம் சொல்றான் சில பேர். பணிவே ரொம்ப ஆத்மார்த்தமா எல்லா விஷயத்திலும் அவன்கிட்ட பணிவு ஜாஸ்தியாக இருக்கும். எவனிடத்தில் ஆத்மார்த்தமான பக்தி இருக்கிறதோ அவன் பணிவில ரொம்ப அவனை மாதிரி ஒரு பணிவான ஆள் கிடையாது அப்படின்ற. பக்திக்கு வித்து பணிந்து உற்று பற்றுதல். ஏன் இந்த பணிவு சொல்றாருன்னா, பணிவு எங்க இருக்கிறதோ அங்க அகந்தை முற்று பெறும். அதான் பகவான் திரும்ப சொல்றார், பணிவு வந்துருத்துனா அகங்காரம் முற்று பெறும். சரி, இந்த பணிவு எப்பதான் வரும்? அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றார். எப்பதான் இந்த பணி வரும்? எல்லா ரூபத்தையும் இறைவனாக காணுகின்ற போது பணி வரும். வள்ளலார் சொன்னார். தான் வள்ளலார் சொன்னார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யார்? அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென யான் தெரிந்து கொண்டேன். அந்த வித்தகரம் அடுக்கி ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. எல்லா உயிரினத்திலையும் எவன் அப்படியே அழகா இறை சொரூபமா பார்க்கிறானோ வேதமுறாது. மனுஷால் மட்டும் இல்லை, ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம், அது மனுஷனும் சேர்த்து மிருகம் பறவைகள் எல்லாத்தையும் சொல்லலாம். மிருகங்கள் சொல்லாம எத்துணையும் வேதமுறாது. எல்லாம் உயிர் தானே, எல்லாத்துக்கும் ஜீவாத்மா உண்டு. 83 லட்சம் இதில் பிறந்திருக்கோம். எல்லாத்துக்கும் புழுவா இருந்தாலும் அதுக்கு ஜீவன் உண்டு, அதுக்கு ஆத்மா உண்டு. அதனால தான் அப்பர் பெருமான் சொன்னார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தேயே வழுவாதிருக்க வரும் தரல் வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கியிருந்தருசை பாதிரி புலியோர் அரணே சரணே புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. இந்த புழு கூட அது மாதிரி ஆதிசங்கர சிவானந்தல்ல சொல்றார் ஆத்மாவை பத்தி. எல்லா உயிர்களுக்கும்
அதனால நேற்று இது இது ஏற்றினா பாருங்க சொக்கப்பனை. அப்போ விளக்கேற்றும்போது பரமாச்சாரிய சொன்ன கீதா படங்காக ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகம் சொல்லி தான் விளக்கேற்றணும். அந்த நம்ம ஏத்துறதுனால இந்த மரங்கள் செடிகள் வைக்கும்போது அந்த ஆத்மாவும் உயிர் பெறுதான். அந்த ஜோதி அந்த ஞானத்தை பார்த்தோன்னே அது உயிர் இல்லைன்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, அந்த ஆத்மாவும் உயிரடைகிறது. இப்படி சொல்றது நம்ம சனாதன தர்மம். இப்ப எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு என்னடான்னு கேட்டார். தில்லை நடராஜ பெருமான் அவன் உள்ளத்திலே வந்து நடனமாடும். வேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துணர்வு யார் அவருடன் தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் இடமென நான் தெரிந்து கொண்டேன். நடராஜ பெருமானே வந்து டான்ஸ் ஆடுறாருனா இவனுடைய மனசை எப்படி இருக்கணும்? அதனால தான் அவர் பாடினார், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வருந்தினேன் பசியினால் இழைத்தேன். யாராலும் பாட முடியுமா? அந்த ஆத்மாக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தாத்தான் பாட முடியும். ஒரு பயிர் வாடுறதை கண்டு ஒரு ஆன்மா பாடுறதுன்னா வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வருந்தினேன் பசி. அதனால பகவான் வந்து ஆசிரமத்தில் மயில்லாம் பகவான்கிட்ட வந்து கொஞ்சம், அணில் கொஞ்சம், குரங்கு கொஞ்சம். இந்த குரங்கு ஒரு தடவை பகவான் அடிச்சிருக்கு. அந்த தான் வளர்த்த பசுக்கும் லட்சுமிக்கு மோட்சம் கொடுத்தார்னா எல்லா வந்தர் அத்தனை அடியார்களையும் பகவான் சமமாக பாவித்து அருள் செய்திருக்கிறார். அப்ப அருணாச்சல இடத்திலே பகவான் தன்னை பணிவாக ஒப்படைத்து விட்டார். அதாவது அப்படிதான் பார்க்கணும். பகவான் அப்படியே டோட்டல் சரண்டரா ஒப்படைச்சுட்டார். சர்வம் ச மயி பஷ்யதி இது சொல்றது. சர்வம் ச மயி பஷ்யதி. அடங்கி பணியும் அடியவரிடம் அகந்தை இருக்காது. உயர்வான அடங்கி பணியும் அகந்தை இருக்காது. அவரிடத்திலே வன்மம் இருக்காது, கோபம் இருக்காது. அதனால அவர்களுக்கு என்ன பேர்னா மில்லியன் தமிழ்ல சொல்றான். அகங்காரமற்ற தன்மை, கோபமற்ற தன்மை, பணிவாக அவன் நடக்கிறானோ அவர்களுக்கு தமிழிலே மெல்லியர் என்று பெயர். பகவானை பாருங்கள், அவரும் மெல்லியர். பாருங்க, அந்த கண்ணை எங்க பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நம்மளே பார்க்கிற மாதிரி இருக்கும். எவரிடம் சாந்தி இருக்குமோ அவரிடம் பணிவு இருக்கும். பகவான் சொல்றார், எவரிடம் சாந்தி இருக்குமோ அவருடைய பணிவு இருக்கும், அவரிடத்துல மேன்மை இருக்கும், மென்மை இருக்கும், பக்தி இருக்கும். இப்படி பகவானும் வாழ்ந்து காட்டியிருக்கு. தாழத்தாழ நலமிகும் என்று தாழ்வோன் பாதம் வாழ்கவே. பகவானை பத்தி யார் பாடியிருக்காரு? சிவபிரகாசம் பிள்ளை பாடுறார். பகவான்கிட்டே கூட இருந்தவர், அவ்வளோ பக்திமான். தாழத்தாழ நலமிகும் என்று தாழ்வோன் பாதம் வாழ்கவே, ரமண பாதம் வாழ்கவே. பாட்டே இருக்கு. வாழ்க 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 ரமண பாதம் வாழ்கவே. அததான் இங்க சொல்றார். தாழ தாழ நலமிகும் என்று தாழ்வோன் பாதம் வாழ்கவே. அப்ப சிவபிரகாச பிள்ளை எந்த அளவுக்கு பகவான்கிட்ட பணி வந்துப்பார். பகவான் தன்னை பணிவோடு அருணாச்சலத்தில் ஒப்படைச்சார். அதனால்தான் பேசா ஞானியாகிறது. அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி தான் மௌனம். எவன் மௌனமாக இருக்கிறானோ அவனிடத்துல அதீதமான சக்தி கூடிக்கொள்ளும். அது பகவானே உதாரண புருஷரா சொல்லலாம். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஏன் அப்படின்னா கடவுள் உணர்வோடு அவர்கள் அடங்கி இருத்தல் அவருக்கு அவசியமாக கொள்கிறார். இறைவனரோடு அடங்கி இருக்கிறார்களாம். அப்படி அருணாச்சலத்தோடு ஒன்றிருந்தால் பகவானுக்கு என்ன கிடைச்சுன்னா, பகவான் பரிபூர்ண ஆனந்தத்தை அண்ணாமலை அருணாலே அருள் பெற்றார். அருணாச்சலேஷ அருள் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அக்ஷரமாலை எதுவும் பகவான்கிட்ட கேட்குறாங்க, பகவானை நீங்கள் தான் சொல்றார், ஏம்பா தேவார திருவாசரை நான் இதுக்கு ஒன்று பூசா செய்யணுமா? ஆனாலும் ஒரு அன்பர் பென்சிலும் பேப்பரும் கையிலேயே வச்சிருந்தார். அவருடைய பக்தி, அவருடைய பணிவான பக்தின்னு சொல்லணும். ஏன்னா என்னைக்காவது பகவான் எழுதுவார், ஒரு நாள் எழுதிக்கொண்டார். நடந்தது பத்தியில. இப்போ நாம் நினைக்கிற அந்த பணிவாக எதை நினைத்தாலும் அந்த தெய்வ கட்டாட்சம் உண்டு.
அதான் பணிய வேண்டும்னா. அதான் பாரதி வேற மாதிரி சொன்னான், பக்தி செய்து பிழைக்க சொன்னால் அப்படின்னா என்னை பயனின்றி உழைக்க சொன்னான். அப்படி அவன் இதே சென்டென்ஸ் தான் போட்டிருக்கான். பக்தி செய்து பிழைக்க சொன்னால் என்னை பயனின்றி உழைக்க சொன்னான். அப்ப பக்தி வந்துருச்சுன்னா பணி வந்துடும். எதையும் எதிர்பாராமல் செய்கின்ற ஒரு நிலை வந்துடும். பாமன் சாமியில் ஒன்று சுருக்கமாக சொன்னார், வானம் போல் தியானம் செய். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே சங்கிலி மாதிரி கனெக்டிவிட்டி தான். அப்ப அவர்களிடத்துல அந்த மாதிரி செய்யும் போது அவரிடத்தில் பக்தி தானா பெருக்கெடுக்குமா. சொல்றார், தமர் போல் அனைவருக்கும் பட்டினத்தார் சொல்றார், தமர் போல் அனைவருக்கும் தாழ்வுமை சொல்லி செய்போல் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. பட்டினத்தார் சொல்ல விஷயம், பணிவால் அகந்தை நீங்குகிறது. அகந்தை நீக்கத்தால் மேலும் மேலும் பணிவு வளர்கின்றது. எவ்வளோக்குள்ள அகங்காரம் குறையுதோ பணிவு பணிவு. அதனால தான் இப்போ நிறைய ஆஃபீஸில் ஹெச்ஆர்லாம் போட்டிருக்கான். எதுக்கு? அந்த கோபத்தை குறைக்கணும், அவங்க ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அந்த ஹெச்ஆருக்கே சமயத்தில் கோபம் வந்துடும். இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும். அது பதவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது ஆன்மீகத்தால் தான் முடியும். அதுதான் பகவான் சொல்றார், அவன் அருளால் அந்த பணிவுக்கு ஒரு மலர்ச்சி ஏற்படுகின்றது. நாம் தாழத்தாழ இறைவனும் தன் நிலையிலிருந்து இறங்கி மேலும் தாழ்ந்து வந்து அருள் செய்கிறான். அதனால்தான் அடியார்க்கு எளியவன். சுந்தரமூர்த்திநாதன் சொல்றார், உன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் நின்று அறிவுண்டான். எம்மானை எளிவந்த பிரான். யாருக்கு எளிவந்த பிரான்? அடியார்களுக்கு எளிவந்த பிரான். அப்ப அடியார்கள் எப்படி இருப்பான்? பணிய பணிய பக்தி செய்ய செய்ய அடியவர்களுக்கு எளிவனாக அருள் செய்கிறான். இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனுத்து அணி ஆரூரானே. பாவனை மறக்க முடியுமா? அது மாதிரி பகவான் சொல்றார், அருணாச்சலேஸ்வரா உன்னை மறக்க முடியாது. தமர் போல் அனைவர்க்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவரே. அப்ப அடியார்க்கு எளிவனாக இருக்கிறான் இறைவன். அவனிடத்திலே உயர்வு தாழ்வு கிடையாது. எனவே எப்பொழுதும் பணிவுதான். சமத்துவத்தின் விளைவே பணிவு. ரொம்ப நம்ம போக வேண்டாம் அதை பத்தி. சமத்துவபுரம் ஆரம்பிச்சதே எல்லாம் சமமா இருக்கணும் தான். அதுக்கு மேல அது போக வேண்டாம். அதுக்கு ஒரு டிபேட் வந்துடும் அப்புறம். அப்ப பணிவு என்பது ஒரு மகாபாவம். ஆகக்கூடிய மகாபாவம். அவளை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுடலாம் அப்படின்னு சொல்றார். அது நம்மை மேலும் மேலும் தூய்மைப்படுத்தும். எவ்வளவு கூட பணிவா இருக்கிறவா மனசு பியூரிட்டியா இருந்துட்டே இருக்கும். அந்த பணிவு வர வர துயரத்திலிருந்து நிச்சயம் நமக்கு விடுதலை தருவது பணிவு. சென்டென்ஸ் அதுதான் சொல்றார் பகவான். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருடன் செல்வர்க்கே செல்வம் தகித்து. வள்ளுவன் சொல்றார் இல்லையா, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அப்ப பகவான் சொல்றார், பணிந்து நிற்கும் அடியவரோடு சேர்ந்து அருணாச்சல பரமன் மேலும் உயர்வு அடிக்கிறான். பாருங்க எத்தனை லட்சம் பேர் வந்திருக்கா முந்தா நாள். இவ்வளோ லட்சம் பேர் எங்கெங்கெல்லாம் வரான். ஆனா அங்க போய் எல்லாம் எப்படி ஆடி பாடம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கலக்கணும். அந்த ஆடி பாடும் போது பணிவு வந்துடும். அங்க வந்து அகங்காரம், அகங்காரத்தின் ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொட ஓடி போகும் நம் உள்வெண்ணிகளே. ஆடி பாடணும். ஏன் ஆடி பாடணும்னா அண்ணாமலைக்கு அது பிடிக்கும். அகங்காரமற்ற தன்மையை உருவாக்கும். பக்தர் கூட எல்லாமே ஆடி போடு, எல்லாம் தன்னை மறந்து அகங்காரை மறைத்து அருணாச்சலத்தை சொல்கிறார். எனக்கு அதனால தான் இந்த அக்ஷரமாலை பூராமே அகங்காரத்தை நீக்கிற சொல்ல 108 சேன்சாம அதே தான். திரும்ப 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 பகவான் ஏன் சொல்றாருன்னா அதை கயட்டணும், அதை கயட்டணும், அதை கயட்டினாதான் சரியா வரும். அப்ப மெல்லியர் என்பது இங்கள் பெண்கள் என்று பொருள் தந்தால், அப்ப நாயகி பாவத்தில் பகவானுடைய பிரேம பக்தியானது அருணாச்சலேஸ்வரனை அடைய செய்தது. ஆக பக்தியும் மென்மையும் கலந்த ஒரு பக்குவத்தை பகவான் இந்த பாடல சொல்றார். பதத்தினில் நாடி உட்கொள்.
அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடியை அடைவதற்கு நீதான் அருள் செய்ய வேண்டும். அந்த வைணவத்தில் பார்த்தா எல்லாம் நாயகி பாவத்தில் தான். அதையும் சொல்றார், பெண்டீரை கூடி அதனால் தாழ்வடையாமல் நீ உயர்வுற்றாயே, இது என்ன ஆச்சரியம் என்று வியக்கிற பகவான் அவன் மட்டுமே ஆண் மற்றவர்கள் பெண் என்று வைணவ இந்த கருத்தை இங்கே சொல்றார். கருத்து தானே? என்னை சேர்ந்தாலும் எனக்கு மேன்மையே. அப்படி ரமணனாகிய பகவான் அருணாச்சலத்தை சொல்லி இறைவனை அடையோரோடு கலப்பதே அவனுக்கு பெருமை என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறோம். அடுத்த மாதம் 84வது சேட்சிலிருந்து தொடரும் என்று சொல்லி, ஆறு தடன் தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் ஏறும் மகிழேறி விளையாடு முகமுன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்று, ஊரும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருவாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. சகாயம்பா சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமி நமஹ, மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமினே நமஹ, ஆபீத குச்சாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமஹ. குருதேவை ச வித்மஹே பரபிரம்மை ச தீமஹி தன்னோ அனந்தாம்பா பிரச்சோதயாத். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய. காயேன வாசா மனசேந்திரியா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யஸ்ஸ சகலம் பரஸ்மை ஸ்ரீநாராயணாயேதி சமர்ப்பயாமி. ராதா சகாயம் ராதே கிருஷ்ணா.